சத்தியம் டிவி ஏற்கனவே 2 சர்வேக்களை செய்திருக்கிறது. துல்லியமான கருத்து கணிப்பு என்றால் அது சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பு தான் என்பதை சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பை தொடர்ந்து பார்க்கிறவர்கள் உறுதியாக நம்புவது அதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட், அதாவது சரியாக துல்லியமாக கணிப்பது என்பது 92% சரியாக இருந்திருக்கிறது. இந்திய அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நிறுவனங்களின் ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நாங்களும் ஒப்பீட்டில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு துல்லியமாக கருத்து கணிப்பினை வழங்குவதிலேயே சத்தியம் தொலைக்காட்சி எப்பொழுதுமே முதன்மையான இடத்தில் தான் இருக்கின்றன. தற்போது கருத்து கணிப்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கருத்து கணிப்புகளை திணிப்புகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே களத்திலே இறங்கி எமது செய்தியாளர்கள், நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து அறிவியல் ரீதியாக கணக்கீட்டு செய்து மிக தெளிவாக செஃபாலஜி என்ற வகையிலே மிக தெளிவாக அந்த விஞ்ஞான ரீதியில் தான் நாங்கள் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இதுவரை வழங்கி வந்திருக்கிறோம். இந்த முறையும் அப்படித்தான் எங்கள் செய்தியாளர்கள் களத்திலே பணியாற்றியிருக்கிறார்கள். மார்ச் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை 22 நாட்கள் 42 செய்தியாளர்கள், தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 64 அனுபவம் வாய்ந்த கருத்து கணிப்பு எடுப்பாளர்கள் என 106 பேர், அது மட்டும் இல்லாமல் செய்திக்குழுவை சேர்ந்த 16 பேர் என 122 பேர் கடந்த ஒரு வாரமாக பணிபுரிந்து இந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு தற்போது இந்த முடிவுகளை நாங்கள் சர்வே 3.0 மெகா சர்வே, சத்தியம் டிவியின் மெகா சர்வே 3.0 கிட்டத்தட்ட 234 தொகுதிகள், தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பலதரப்பட்ட வாக்காளர்களை சந்தித்து இளைய தலைமுறை முதல் மூத்த தலைமை 100 வயது உள்ள ஒரு வாக்காளரையும் சந்தித்து நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய கருத்து 80 வயது, 60 வயது, முதியோர், மூத்த சீனியர் மூத்தவர்கள், அதே போன்று மிடில் ஏஜ் பீப்புள், அதே போன்று இளைஞர், இளைய தலைமுறை என பலரையும், பெண்களிலே பல வகைப்பட்டவர்கள் என அனைவரையும் கேட்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 700 முதல் 800 வரை இந்த சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சாம்பிள்ஸ் என்று பார்த்தால் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டது 1,73,449 1,73,449 சாம்பிள்கள் எடுத்திருக்கிறோம். எனவே கிட்டத்தட்ட தமிழகத்தின் மனசாட்சி இன்றைய சூழலில் இந்த கருத்து கணக்கெடுப்பு நடத்த மார்ச் 25 முதல் ஏப்ரல் 15 வரை இந்த சூழலில் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்றால், இன்னும் சில தினங்களிலே தேர்தல் வரப்போகிறது. 23ஆம் தேதி தேர்தல். எனவே இந்த வியாழக்கிழமை வரப்போகும் தேர்தலிலே கடைசி கட்ட மனநிலை எப்படி இருக்கிறது, வாக்காளர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டும் கண்ணாடியாக, வாக்காளர்களின் மனசாட்சியாக இந்த மெகா கருத்து கணிப்பு, மெகா சர்வே 3.0 சத்தியம் டிவியின் 3.0 சர்வே உங்களுக்கு துல்லியமான முடிவுகளை வழங்க இருக்கிறது.